வணக்கம், நமஸ்காரம். இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் திருத்தங்கல் நின்ற நாராயண பெருமாள். அருகிலேயே சிவன் கோவில், பழனி ஆண்டவர் போல தண்டாயுதபாணி எல்லாமே திருத்தங்கலில் இருக்குது. விருதுநகர் மாவட்டம், சிவகாசிக்கு பக்கத்தில். அற்புதமான ஒரு திவ்ய தேசம். திருமங்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், இருவர் ஆழ்வார்கள் இதை மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க. நான் சென்ற சமயம் அந்த கோவில் 4:30 5 மணிக்கு திறக்கும் அப்படின்னப்போ நான் அதுக்கு பக்கத்துலேயே சைடு என்ட்ரன்ஸில் இருக்கிற சிவன் கோயில், கருநெல்லி நாதர் சிவன் கோயில். இதுவும் ரொம்ப பழமையான கோயில். கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடம் பழமையானது. பாண்டியர்களால் கட்டப்பட்டது. அப்படியே ரைட்டில் போனால் பெருமாள் கோயில், இப்போ நம்ம இருக்கிற சிவன் கோயில் ரெண்டுமே ஒரு சின்ன ஒரு குன்றில் இருக்குது. அதோடு சேர்த்தே சிவன் கோயிலுக்கு லெஃப்ட்டில் இருக்கிறது பழனி ஆண்டவர் படிகள், பழனி ஆண்டவர். ஸோ இந்த 3 கோயிலுமே ஒரே குன்றில் இருக்குது. சிவன் கோயிலில் நுழைஞ்சோன்னாலும் பேக் சைடில் ஒரு சின்ன ஒரு கேட் இருக்குது. அது வழியாக நாம் பெருமாள் கோயில் போகலாம். ஸோ இது சிவன் கோயில் முதல்ல திறந்ததுனால சிவன் கோயிலை நம்ம பார்க்குறோம். அற்புதமாக சூரிய பகவானுக்கு அந்த காலத்தில் எவ்வாறெல்லாம் விளக்கு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். கருங்கல்லில் குழி தோண்டி அதில் 2 திரிகளை வைத்து புதுசாக அகல வச்சு அப்படின்னு இல்லாமல் கருங்கல்லில் பெர்மனண்ட்டாக ஒரு விளக்கு வச்சுருக்குறாங்க அந்த காலத்தில். இதை நாம் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு எனக்கு தோணிச்சுது. இந்த கோயில் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். குடவரை கோயில், அதாவது குகையை தோண்டி கோயில் கட்டியிருக்கிறாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு முன்னாடியே சொன்னேன். பாண்டிய மன்னர்கள் கட்டிய கோயிலாக நம்பப்படுகிறது. அதே மாதிரி இந்த கோயிலில் சுனை, அர்ஜுனை சுனை அப்படின்னு இருக்குது. அர்ஜுனன் பாண்டவர்கள் அஞ்ஞாவாசம் பண்ணுறப்போ இந்த மலைக்கு வந்ததாகவும், அந்த இடத்துல அர்ஜுனன் அம்பு வைத்து தோன்றப்போ வந்த சுனை தான் இப்போது தீர்த்தமாக அர்ஜுனை சுனை அப்படின்னு இருக்குது அப்படின்ற ஒரு செய்தியும் படித்தேன். அற்புதமாக இருந்தது கோயில். அந்த குடைவரை இப்போ பார்க்குறது நாம் நவக்கிரக சன்னதிகள் சிறப்பாக இருக்குது. எப்போதுமே கோவில் இருந்ததுன்னா அங்கே ஒரு ஸ்தல விருட்சம் இருக்கும். அதைத்தான் பார்க்குறோம். இந்த நெல்லிக்காய் தான் முன்னாடி ஒரு காலத்தில் வனமாக இருந்ததாகவும், அதனால் இருநெல்லி அப்படின்றது கருநெல்லி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு இடத்துல படித்தேன். எது எவ்வாறாக இருப்பினும் நமது முன்னோர்கள் நமக்காக கோயிலை கட்டி கொடுத்துருக்காங்க. அதை பாதுகாத்து கொடுத்துருக்குறாங்க பாண்டிய மன்னர்கள். அதை இன்று நாம் இந்த காணொளி வாயிலாக தரிசித்து கொண்டிருக்கிறோம். பக்கத்திலேயே சிவன் கோயில் பக்கத்து என்ட்ரன்ஸில் தண்டாயுதபாணிக்கு சிறப்பாக ஒரு கோயில். சுவாரஸ்யமாக இருந்தது அந்த வரலாறு. எப்படி இங்கே பழனி ஆண்டவர் வந்தார், தண்டாயுதபாணி வந்தார் அப்படின்றது. அந்த வரலாறு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த திருக்கோயிலில் தேர் என்னெல்லாம் சிறப்பு, சகல ஐஸ்வர்யம் கிட்டும், எதிரிகள் தொல்லை நீங்கும், குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் இதெல்லாம் கிடைக்குது இந்த தண்டாயுதபாணியின் தேர் இழுத்தால் அப்படின்றது விவரம் பார்த்தோம் முன்னாடி. இப்போ நம்ம பார்க்குறது தம்பிரான், ஆறுமுகத் தம்பிரான் வாயில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இந்த முருகனை இங்கே பிரதிஷ்டை பண்ணி வழிபட ஆரம்பித்தார். ஒரு முருக பக்தர் பழனி ஆண்டவருக்கு இந்த திருத்தங்கல்லேருந்து போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு பழனி ஆண்டவரை தரிசிக்கிறதுக்கு. அவருடைய பக்தியை சோதனை பண்ணுறதுக்கு பழனி ஆண்டவர் அவருக்கு சில சோதனைகள் கொடுத்து, அப்புறம் அந்த சோதனையிலேயே அவருக்கு பணமும் கொடுத்து, தன்னை திருக்கோயிலில் இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணு, எல்லா பலனும் பழனி ஆண்டவராகிய என்னை பழனிக்கு வந்து செய்கிற எல்லா காணிக்கையும் எல்லா பூஜைகளும் அனைத்தையும் இங்கு கொடுத்தால் இங்கேயே நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு அந்த தம்பிரான் ஐயாவுக்கு, ஆறுமுக தம்பிரான் ஐயாவுக்கு கூறி அந்த பணமும் கொடுத்தது அவரை இங்கே பிரதிஷ்டை பண்ணியதாக ஒரு வரலாறு உண்டு. அதனால் இந்த திருக்கோயில் பழனி ஆண்டவருக்கே போயிட்டு வந்த ஒரு பலன் நமக்கு உண்டு. மிக சிறப்பாக பழனி ஆண்டவரை பார்த்த மாதிரியே இருந்தது. இங்கே இருக்கும் முருகனை பார்த்த பொழுது, தண்டாயுதபாணியை பார்த்த பொழுது பழனி ஆண்டவரே பார்த்த மாதிரி இருந்தது. நிஜமாகவே அப்படி தான் இருந்தது. அற்புதமாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, சூப்பராக. இப்போ முதல்ல பார்த்தது சிவன் கோயில், பெருமாள் கோயில் கோபுரங்கள். இப்போ பார்க்குறது அந்த இடத்துல இருந்து நம்ம முருகப்பெருமான், தண்டாயுதபாணி பெருமாள் கோயில் சன்னதிகள் எவ்வளவு சிறப்பாக இருக்குது அப்படின்னு ரீசெண்டாக தான் வேலை பண்ணியிருப்பாங்க போல இருக்குது இந்த கும்பாபிஷேகம் எல்லாம். அதனால் சிறப்பாக இருந்தது பெயிண்டிங்லாம். இப்போ மறுபடியும் அந்த இடத்துலேருந்து பார்க்குறோம். பெருமாள் கோயில், நின்ற நாராயண பெருமாள் கோயிலும் சிவன் கோயில் அம்பாள் அவங்களுடைய சன்னிதானங்களை பார்த்தோம். அந்த இடத்துல நின்று முருகன் சன்னதியில் இருந்தே பார்க்க முடியுது. ஏன்னா முருகனுடைய கோயில் கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்கிறதுனால, குன்றின் உயரமான இடத்துல அங்கேருந்து எல்லாம் பார்க்க முடிகிறது.
அதனால தான் அங்கேருந்து பெருமாள் கோயில் சன்னதி, சிவன் சன்னதி, அம்பாள் சன்னதிகள் எல்லாத்தையும் கேமராவில் கேப்சர் பண்ணினேன். தண்டாயுதபாணி சன்னதியில் இருந்துக்கிட்டு பார்க்குறது இதெல்லாம். ஸோ சிறப்பாக இருந்தது இந்த 3 திருக்கோயில் பயணம். திருத்தங்கள் அப்படின்றது ஏன் பெயர் அப்படின்ற விஷயம்லாம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். எவ்வாறு இது முக்கியம் வருகிறது வைஷ்ணவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக இருந்தது. முருகனுக்கு, சிவனுக்கு, பெருமாளுக்கு ஒரு மலையிலேயே, ஒரு சிறு குன்றிலேயே கோயில் இருப்பது தமிழகத்தில் வேறு எங்கேயாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. இங்கே இருப்பது சிறப்பாக இருந்தது திருத்தங்களில். ஸோ இறங்கிக்கிட்டு இருக்கிறோம் முருகனை தரிசித்தவாறு. கீழே இறங்குறப்போ ரைட் சைடில் தீர்த்தம் இருக்குது, அற்புதமாக இருக்குது. எப்போதும் சொல்வது போல் சனாதனத்தில் இந்த என்வாயன்மெண்ட், இயற்கையை போற்றும் சனாதனம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்கள், நந்தவனம் வச்சுக்கிட்டு தீர்த்தம் வைத்து இது எல்லாமே சிறப்பாக மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இப்போ நாம் பெருமாள் கோயிலுக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ சிவன் கோயிலேருந்தே பெருமாள் கோயிலுக்கு வழி உண்டு. ஸோ நின்ற நாராயண பெருமாள் திருத்தங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். மூலஸ்தானத்தில் எப்படி இருக்கோ அப்படி தான் இந்த பெயிண்டிங் இருக்குது. ஆக்சுவலி இத்தனை பேர் இருக்காங்க. 4 அம்பாள் தாயாருடன் அங்கே காட்சி தரார், நின்றே கொடுக்குறார் காட்சி. இதெல்லாம் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது உள்ள நுழையிறப்பவே இந்த கோயிலுடைய ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறதா. ஆமாம், அந்த பில்டிங் இதெல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல இந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற அந்த அமைப்பு வேறு எந்த கோயில் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸ்ரீரங்கம் அழகர் கோவிலைப் போல இங்கும் சோமசந்திர விமானத்தின் கீழ் இத்தல பெருமாள் அருள்பாலிக்கிறார். அனுமன், சக்கரத்தாழ்வார் தனித்தனி சன்னதிகள் அருள்கின்றனர். அருணன், மார்க்கண்டேயர், பிருகு மகரிஷி ஆகியோரும் மூலஸ்தானத்தில் உள்ளனர். இத்தலம் அமைந்துள்ள மலையிலேயே சிவன், முருகனுக்கும் கோயில்கள் உள்ளன. முன்னாடியே சொன்னேன். ஸோ பெருமாளின் மூலஸ்தானத்தில் 4 தாயார்கள் உள்ளனர். இந்த மாதிரி வேறு எந்த கோயில் இருக்குன்னு தெரியாது. ஸ்ரீதேவி, பூமாதேவி, நீலாதேவி, ஜாம்பவதி. இவர்களில் ஜாம்பவதியை இத்தலத்தில் தான் பெருமாள் திருமணம் செய்து கொண்டாராம் அப்படின்றது ரொம்ப விசேஷமாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது திருக்கோயிலின் தீர்த்தம். தீர்த்தத்துக்கு பல பேர் கொடுக்குறாங்க. பாஸ்கர தீர்த்தம், பாபநாச தீர்த்தம், அர்ஜுனா நதி, அதான் அர்ஜுனை ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ரீரங்க பெருமாள் போலேயே இங்கேயும் ரங்கநாதராக படுத்த சிறப்பாக இருக்கிறாரு. புரூர சக்கரவர்த்தி, இந்த சக்கரவர்த்தி தான் பெருமாள் இங்கு இருப்பதற்கு காரணமானவர். நான் இதை வீடியோ எடுக்கிறப்ப எனக்கு முதல்ல தெரியலை யார் இவர் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் நெட்டில் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். இவர் தான் பெருமாள் இங்கு இருப்பதற்கும் நமக்கு அருள்பாலிப்பதற்கும் காரணமானவர், அந்த சக்கரவர்த்தி. எப்போதும் சொல்லும்போது நமது கோயில்கள் பலருக்கு வேலை கொடுக்குது, ஓவியர்களுக்கு. இந்த கோயிலுடைய விமானம் அப்படின்னு பாருங்கள், ஸ்ரீரங்கம் விமானம் போல், அழகர் கோயில் விமானம் போல் இருக்குது. இங்கே நிறைய கல்வெட்டுகள் இருக்குது, சிறப்பாக இருக்குது, விசேஷங்களெல்லாம் இருக்குது. ஸோ இத்திருத்தலத்தில் தாயார் நின்ற கோலத்தில் மிக உயரமாக காட்சி தருகிறார். அது ரொம்ப விசேஷமாக இருந்தது. நான் பார்த்து ரொம்ப அசந்துட்டேன். ஏன்னா தாயார் நார்மலாக உட்காந்துருப்பாங்க, ஆனால் இந்த திருக்கோயிலில் நின்ற திருக்கோலமாக பெருமாள் மட்டும் இல்லை, தாயாரும் நின்ற திருக்கோலமாக நிற்கிறாங்க. அற்புதமாக இருந்தது. இந்த விமான தரிசனமும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. எவ்வளோ பெயிண்டிங்லாம் பண்ணி சிறப்பாக இருந்தது. என்னோடய கேமரா இவ்வளோ தான் காமிக்க முடியுது, பார்த்து ஜெயிச்சுக்கோங்க. ஸோ என்ன விசேஷம் அப்படின்னா, திருக்கோயிலில் பெருமாள் தன்னுடைய பேரன் அனிருத்தன் திருமணத்தை பண்ணி வைக்கிறாங்க. பகவான் நாராயணன் திருப்பாட்கடலில் சயனித்திருந்த போது அவர் அருகில் இருந்த ஸ்ரீதேவி, பூமாதேவி, நீலாதேவி ஆகிய 3 தேவியரிடையே தங்களில் யார் உயர்ந்தவர் என்ற சர்ச்சை ஏற்பட்டது. அதன் காரணமாக ஸ்ரீதேவி இங்கே தவம் இருந்து அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு நாராயணனே சொல்கிற அளவுக்கு தவம் பண்ணியிருக்கிறாங்க. திருமகள் இங்கு தவம் செய்து தங்கியிருந்ததால் இத்திருத்தலம் திருத்தங்கள் என்று ஏற்பட்டது. மறுபடியும் நாம் இந்த அற்புதமான விமான தரிசனத்தை பார்த்து கொள்ளலாம். ஆனால் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப விமோக்ஷனம் அப்படின்லாம் சொல்கிறது உண்டு. அதனால் யாராலெல்லாம் திருக்கோயில்களுக்கு சென்று பார்க்க முடியாதோ, தரிசிக்க முடியாதோ, இந்த விமானங்கள் எல்லாம் பார்த்து தரிசித்து பலனடைய வேண்டும். இந்த மாதிரியான கோவில்களை நாம் பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும், பக்தர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சிந்தையுடன் தான் இந்த பதிவுகளும், அனைத்து பதிவுகளும். ஸோ திருமகள் தானே சிறந்தவள் என்பதை நிரூபிக்க தங்கால மலை என்னும் திருத்தங்களுக்கு செங்கமல நாச்சியார் என்ற பெயரில் கடுந்தவம் புரிந்தாள். இதனால்தான் அந்த பெயர் வர்றது காரணம். இப்போ நம்ம பார்க்க பரமபத வாசல் வைகுண்ட ஏகாதசி என்று இதன் வழியாக நமக்கு பெருமாள் சேவை சாதிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நின்று விமான சேவை பார்க்கறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு அவங்களே போட்டிருந்தாங்க. அதனால் இந்த இடத்துல இருந்தும் காமிக்கிறேன்.
ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிக்கிட்டு விமான சேவை தரிசிக்கலாம். கருட ஆழ்வார் இங்கு 4 திருக்கரங்களுடன் உள்ளார். முன்னிரு கரங்கள் வணங்கிய நிலையிலும் பின்னிரு கரங்களில் அமிர்த கலசம் வாசுகி நாகத்துடன் நின்ற கோலத்தில் உள்ளார். தனக்கு எதிரியான வாசுகி பாம்பை நண்பனாக ஏற்று தன் கையில் ஏந்தி இருப்பது இத்தலத்தில் மட்டுமே. எதிரிகளால் துன்பப்படுபவர்கள் இவரை வழிபட்டால் அவர்கள் நண்பர்களாகி விடுவார்கள் என்பது நம்பிக்கை. இவ்வளோ சிறப்பு இருக்குது இந்த திருக்கோயிலில். இப்போ நான் பார்க்குறது பெருமாளுடைய நிலை, அதாவது 2வது ஃப்ளோர் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ரங்கநாதரும், அதுக்கு மேலே செங்கமலத்தாயாரும், இப்போ அந்த செங்கமலத்தாயாருக்கு தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு மேலே இருக்கிற பெருமாள். ஸோ பெருமாளை பார்த்துட்டு இறங்கி வந்து நாம் செங்கமலத்தாயாரை பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கும் கீழே தான் முதல்ல பார்த்த ரங்கநாதராக படுத்திருக்கிறாரு, சேவிச்சிருக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து செங்கமல நாச்சியாரின் ஃப்ளோர். அதில் வந்து சிறப்பாக ஒரு பக்தர் பர்மா எல்லாம் போயிருக்கார். அவர் பேர் ஏதோ ரங்கநாதன், ரங்கநாத தாசன் அப்படின்ற பேர் ஒன்று சொன்னாங்க. அவரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்தர், பெரிய பக்தர். அந்த காலத்தில் திருத்தங்கல்ல இருந்து பர்மாவுக்கு போய் திருமணம் எதுவும் செய்யாமல் நிறைய சம்பாதிச்சிருக்கிறாரா. ஸோ அவர் இந்த சிறப்பான மண்டபம் டீக் வுட்டில் சிறப்பாக ஒரு மண்டபம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அத்தனை பணத்தையும் வச்சு என்னெல்லாம் சம்பாதிச்சாரோ பர்மாவில் அதெல்லாம் பெருமாளுக்கு கொடுத்துருக்காரு, திருத்தங்கல் பெருமாளுக்கு. இதுதாங்க பாரத தேசம், சம்பாதிச்சதெல்லாம் இறைவனுக்கு கொடுக்குறாங்க. இப்போ பார்க்குறது கோயிலின் நந்தவனம் லெஃப்ட் சைடில், ரைட் சைட்லேயும் அதே தான். ஆனால் இங்கேருந்து பார்க்குறப்போ நம்ம முருகன் தண்டாயுதபாணி சன்னதி தெரியுது, கோபுரம் தெரியுது. ஸோ இங்கேருந்து பார்க்குறப்போ பெருமாள் சன்னதியிலேருந்து பார்க்குறப்போ தண்டாயுதபாணி கோபுரமும் நமக்கு தெரியுது. எவ்வளோ சிறப்பான இந்த திருக்கோயில். திருத்தங்கல் போனீங்க அப்படின்னா, சிவகாசி போனீங்க அப்படின்னா, விருதுநகர் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஒரு திவ்ய தேசம் தரிசிக்கிறதுக்கு திருத்தங்கல் போயிட்டு வாங்க. இறைவன் தங்கி இருக்கிறாங்க, நின்ற கோலத்தில் இருக்கிறாங்க, தாயாரும் நின்ற கோலத்தில் இருக்கிறாங்க. மூலஸ்தானத்தில் 4 தாயார்களுடன் பெருமாள் நின்ற கோலத்தில் சேவிக்கிறதுக்கு இந்த கோயில் தான் சிறப்பாக இருக்குது. நிறைய உங்களுக்கு செல்வம் வேண்டும், குழந்தை பாக்கியம் வேண்டும், திருமண தடைகள் நீங்க வேண்டும், இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக நடக்க வேண்டும் வாழ்க்கையில் அப்படின்னா கண்டிப்பாக பெருமாள், முருகன், சிவன் இவங்க எல்லாரையும் தரிசிக்கிறதுக்கு திருத்தங்கல் வாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி திருமங்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் வந்து மங்களாசாசனம் செய்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் ரெயின், பஸ்ஸு எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்க இத்தனை கோயில்களை நமக்காக சென்று மங்களாசாசனம் எல்லாம் பாடி வழி காமிச்சிருக்கிறாங்க. நாமும் அவர்கள் வழியில் சென்று இறைவனை தரிசிப்போம்.